அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். வணக்கம் சாமி. வாங்கோ. என்ன உங்க வளர்ப்பு பொண்ணோட பெத்தவாளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஆமா சாமி. அது வந்து அதுக்கு முன்னாடி நீங்க என்ன மன்னிக்கணும் சாமி. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் எதுக்காக மன்னிக்கணும்? நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். என்ன பொய் சொன்னீங்க? எப்போ சொன்னீங்க? கொஞ்ச நாள் முன்னாடி சீதாவும் அவ அக்காவும் சந்திச்சு பேசிட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அது பொய் சாமி. சீதாவுக்கு அவ அக்கா விஷயம் எதுவுமே தெரியாது சாமி. அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சீதாவுக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்ன சாமி சொல்றீங்க? நீங்க சீதா கிட்ட சொல்லாம மறைச்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன். எப்ப நடந்தது? எப்படி நடந்தது? பொய் ரொம்ப நாளைக்கு வராது. உண்மை எப்போதும் தூங்காது. அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. சாமி, என்ன நடந்தது? சீதா கிட்ட எதுக்காக உண்மையை சொன்னீங்க? அம்பாள் சன்னதியில அவளுக்கு சேவை செய்யற வேணாம். உங்களை மாதிரி எனக்கு பொய் சொல்ல தெரியாது. சாமி, என்ன சொல்றீங்க? தன்னோட பெத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கான்னு நினைச்சு எனக்கு தெரிஞ்ச உண்மையை அவகிட்ட சொல்லிட்டேன். நீங்க அவளுக்கு பண்ணிருக்கிற துரோகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. சாமி, அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. என் பொண்ணு சீதாவுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. இதுக்கப்புறமும் நீங்க சொல்றதை என்ன நம்ப சொல்றீங்களா? நான் சீதா கிட்ட எதுக்காக அவ அக்கா பத்தின உண்மையை மறைச்சேன்னு சொன்னா நீங்க நிச்சயம் என்ன புரிஞ்சுக்கிடுவீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சாமி. என்ன சொல்ல போறீங்க? நீங்க செஞ்ச தப்ப நியாயப்படுத்த போறீங்க, அவ்வளவுதானே? இல்ல சாமி, என் 2 குழந்தைகளும் பறி கொடுத்ததுனால பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தப்போ சீதாவும் அவ தங்கச்சி எங்களுக்கு கிடைச்சாங்க. எங்களோட வேதனையை பார்த்துட்டு கடவுளா பார்த்து எங்களுக்கு அவங்கள அனுப்பிச்சி வச்சிருக்காங்கன்னு நாங்க நினைச்சோம். அதனால தான் பாசமா வளர்த்து ஆளாக்கணும். அன்னைக்கு திடீர்னு சீதா கிட்ட அவ அக்காவை பத்தி சொன்னதும் எங்க சீதாவுக்கு உண்மை தெரிஞ்சு அவ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளான்னு பயந்து தான் நான் அந்த உண்மையை சொல்லாம மறைச்சேன். அது இந்த பிரித்திங்கரா தேவி மேல சத்தியங்க. என்ன நம்புங்க. சரி, சீதா கிட்ட உண்மையை மறைச்சீங்க. என்கிட்ட எதுக்காக அவங்க சந்திச்சு பேசிக்கிட்டாங்கன்னு பொய் சொன்னீங்க? சீதாவுக்கும் அவ அக்காவுக்கும் உங்க மூலமா உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அப்படி நான் பொய் சொன்னேன். ஆனா என் மனசாட்சி என்னை உறுத்திக்கிட்டே இருந்தது. நான் உடனே உங்களை பார்த்து உண்மையை சொல்லான்னு வந்தப்போ நீங்க வெளிநாடு போயிட்டீங்க. இதாங்க நடந்தது. இதை தவிரவும் எந்த உள்நோக்கமே என்கிட்ட கிடையாது. என்ன நம்புங்க சாமி. நான் உங்களை நம்புறது முக்கியம் இல்ல. உண்மை தெரிஞ்ச சீதா உடஞ்சு போய் இப்ப உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. போங்க, போய் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துங்க. போங்க. சரிங்க சாமி. சீதா, உன் முகத்தை பார்த்து பேசுற தைரியம் கூட எனக்கு இல்லம்மா.
உன் முன்னாடி இப்ப நான் குற்றவாளியா நிக்கிறேம்மா. குற்றத்துக்கான தண்டனைய, அது நடந்ததுக்கான சூழ்நிலைய கருத்துல வச்சுதான் நிர்ணயிக்கணுமா. இப்ப நீ என்ன தண்டிக்கிற இடத்துல இருக்கம்மா. இந்த அப்பாவோட மனச புரிச்சிக்கம்மா. உங்க அம்மா கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதை தாங்கிக்க முடியாத நீ நான் செஞ்ச காரியத்தால உன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுதுமா. நான் செஞ்சது தப்புன்னு நினைச்சாலும் சரி, இல்ல பாவம் நினைச்சாலும் சரிப்பா, நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. சீதா, உன் மேல அவர் வச்சிருந்த பாசத்தால இப்படி ஒரு தப்ப செய்ய தூண்டி இருக்கு. என்ன இருந்தாலும் இவர் செஞ்சது தப்புதான். இவர் உன்னை வளர்த்து ஆளாக்குனவரா இருந்தாலும் ஒரு வகையில இவரும் உனக்கு அப்பாதாம்மா. இவரே கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கும் போது மன்னிக்கிறதாமா உன் பெருந்தன்மை. சீதா, உன் மனசை தேத்திக்கிட்டு நீ அவர் கூட வீட்டுக்கு போமா. சீதா, நான் சொல்றேன் இல்லம்மா, வாமா வீட்டுக்கு. சொன்னா கேளுமா, வாமா. கூட்டிட்டு போங்க, எல்லாத்தையும் அம்மா பாத்துக்குவா. பார்த்து கூட்டிட்டு போங்க, போங்க, வாங்க. வாமா போலாம், வா. போமா, வாமா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். May I come in, sir? Come in. வா. Dad, என் மேல கோவமா? டாட், உங்களோட கொஞ்சம் பேசணும். பர்சனலா இல்ல அபிஷியலா? பர்சனல் தான், பட் கொஞ்சம் அஃபிஷியல். ஏன் சீட்ல தான் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த சீட்லயாவது உட்காரு. ஏன் நிக்கிற? உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் டாட்.
நீ என்னடா சொல்ற? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்துக்கிட்டு உங்களை சந்தோஷப்படுத்தலாம்னு டிசைட் பண்ணிட்டேன் டாட். ரிஷி, நீ உண்மையாவ சொல்ற? நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ உட்கார வேண்டிய சீட்டு அது இல்லடா, இது. வா, வந்து உட்காரு. வந்து ஏன் சீட்ல உட்காருறா. இந்த சீட்ல உன்னை உட்கார வச்சு பார்க்கணும் தாண்டா இவ்வளவு நாள் தவம் கிடந்தேன். டாடி ப்ளீஸ், அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீ எதை சொல்றதா இருந்தாலும் இந்த சீட்ல உட்கார்ந்து சொல்லு, நான் கேட்கிறேன். வா. டாடி ப்ளீஸ் என்னை கொஞ்சம் பேச விடுங்க டாடி. என்ன ரிஷி, நீ தானே சொன்ன எனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன், இந்த சீட்ல உட்கார வச்சு பார்க்கறேன்னு. அப்புறம் எதுக்குடா யோசிக்கிற? என்னோட தவிப்பு உனக்கு விளையாட்ட இருக்கா? என்கிட்ட விளையாடலான்னு பார்க்குறியா? அப்படிலாம் இல்லை டாட். நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் நான் அந்த சீட்ல உட்கார போறேங்கிறது இல்லை. உங்க பொறுப்புகளை ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது. இந்த கம்பெனியை இந்த நிலைமை கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதுல ஒரு சின்ன கஷ்டம் கூட நான் படலையே டாட். ஸோ கஷ்டப்பட்டு நீங்க அந்த சீட்ல தான் இருக்கணும். உங்க காலத்துக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு போல நீங்களே அந்த சீட்ல இருங்க டாட். அந்த சீட்ல இருந்துகிட்டு என்னென்ன பண்ணணுமோ அத உங்க கைடோட நான் பண்றேன் டாட். இதுக்கு நீங்க சம்மதிக்கணும். ஓகே மேசன், நீ இந்த அளவுக்கு பொறுப்பா பேசும்போது நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? உன் இஷ்டப்படி செய். டாட் என் மேல எதுவும் வருத்தம் இல்லையே? நோ மேசன், உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. ஓகே டாட். யூ மே கோ நவ். தேங்க்யூ டாட். தேங்க்யூ. சுந்தரம் காலிங். ஹலோ சுந்தரம், சொல்லுடா. நல்லா இருக்க. இப்பதாண்டா என் மகன் வந்து பொறுப்பா பேசிட்டு போறான். அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வெரி குட். அந்த பொண்ணு பேசினதுக்கு அப்புறம் பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்லிருக்கானா? கிட்டத்தட்ட அப்படிதான். டேய், என்னடா சொல்ற? நான் ஏ சீட்லயே உட்காந்துக்கிட்டு அவனை கைடு பண்ண மட்டும் போதுன்னு சொல்றான். இந்த அளவுக்கு இறங்கி வந்தானே, அதுக்காக அந்த கீதாவுக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாண்டா, இருந்தாலும் இந்த கீதா விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. என்னடா சொல்ற? நீ சொன்னா எதையுமே கேட்காத உன் பையன் ஆ, அந்த கீதா சொல்றத மட்டும் கேட்கறான்னா ஆ, அதை கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்படியா? சரி, நான் கவனிச்சேன். சரி, நான் வச்சிடறேன்டா. ஓகே. சீனிவாச ஐயரை பார்த்துட்டு வரேன்னு கோயிலுக்கு போன மனுஷனை இன்னும் காணுமே. என்னாச்சுன்னு தெரியலையே. சீனிவாச ஐயர் சீதா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறதுக்கு சம்மதிச்சாரா இல்ல மறுக்கிறாரான்னு தெரியலையே. அம்மா பிரத்யங்கரா தேவி, அந்த சீனிவாச ஐயரோட மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தி என் நிம்மதியை காப்பாத்து தாயே. சீதா, என்னம்மா சீக்கிரமா வந்துட்ட? சீதா, சீதா, சீதா. கூப்பிட கூப்பிட எதுவும் பேசாம போயிட்டாளே.
சீதா இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஏங்க, சீனிவாஸ் ஐயரை பார்த்து பேசுனீங்களா? அவர் சீதா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாருல. ஏங்க, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஏங்க, என்ன ஆச்சுங்க? வாய் திறந்து ஏதாவது சொல்லுங்களேன். சீதா வேற கூப்பிட கூப்பிட மரியாதை தராம அவ பாட்டுக்கு படியேறி மேல போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு சாரதா. என்னங்க சொல்றீங்க? சீதா கிட்ட நம்ம இத்தனை நாள் ஆடிக்கிட்டு இருந்த கண்ணாமூச்சி விளையாட்டு முடிவுக்கு வந்துடுச்சு சாரதா. ஐயோ. எங்க நம்ம நிலைமை எடுத்து சொல்லியும் சீனிவாச ஐயர் சம்மதிக்கலையா? கைவிட்டுட்டாரா? கைவிட்டது சீனிவாச ஐயர் இல்ல சாரதா, அந்த பிரித்திங்கரா தேவி தான். நான் போய் சீனிவாச ஐயரை பார்த்து நிலைமை எடுத்து சொல்றதுக்கு முன்னாடியே சீதா அவரை போய் பார்த்து அவ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா சாரதா. உண்மையை ரொம்ப காலம் மறைச்சு வைக்க முடியாது சாரதா. என்னைக்காவது ஒரு நாள் எப்படியும் வெளியே வந்து தீரும்னு அவ புரிய வச்சுட்டா சாரதா. விடுங்க, இப்ப வருத்தப்பட்டு என்னங்க ஆக போகுது? சீதாவை சமாதானப்படுத்தினீங்களா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் சீதாவை சமாதானப்படுத்துவேன்? அவ மொத்தமா உடைஞ்சு போய் கோயிலே உட்காந்துட்டா. நான் கையெடுத்து கும்பிட்டோம், கண்ணீர் விட்டு கதறியும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல சாரதா. சாரதா, உலகத்துல எந்த அப்பனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது சாரதா. வரவே கூடாது, எதிரி கூட வரவே கூடாது சாரதா. அந்த சீனிவாச சமாதானப்படுறதுக்கு அப்புறம் தான் சீதா என் கூட வந்தா. இனிமே ஏங்க, சொல்றத கேளுங்க. நீங்க தைரியமா இருங்க. சீதாவை நான் சமாதானப்படுத்துறேங்க. நீங்க தைரியமா இருங்க, நான் சமாதானப்படுத்திட்டு வரேன். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சீதா, உன்னோட கோவம், ஆத்திரம், ஆவேசம் எல்லாம் நியாயமானதா சீதா. ஆனா எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல சீதா. அம்மா, நீங்களும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. ஒரு தாயா இருந்தோம் எங்க பாசத்தை இப்படி மோசம் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அன்பு, பாசம், கருணை
இந்த மூணோட மொத்த உருவம் தான் அம்மான்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நீங்க செஞ்ச துரோகத்தால இந்த மூணையும் ஒட்டுமொத்தமா கொலை பண்ணிட்டீங்க. ச்சே. பாசம்னா என்னன்னு தெரியாத உங்ககிட்ட நீங்க பெத்த குழந்தை வளரக்கூடாதுன்னு தான் ஆண்டவன் நீங்க பெத்த குழந்தைங்கள உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்காரு. சீதா, ஏம்மா இப்படி வார்த்தையை ஈட்டியாக்கி என் நெஞ்சில பாச்சுற? என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளே உங்களால தாங்கிக்க முடியல. நீங்க எனக்கு வாழ்க்கையில செஞ்ச துரோகத்தை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? பாசத்துக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறிய சீதா. நாங்க இப்படி நடந்துகிட்டதுக்கு கூட உன் மேலையும் கீதா மேலையும் வச்சிருந்த அளவு கடந்த பாசம் தாமா காரணம். போதும். புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு என் மனச கரைக்கலான்னு பாக்குறீங்களா? இனிமே அது நடக்காது. நானும் என் தங்கச்சியும் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எங்க பெத்தவங்களை விட ஒரு படி மேல நினைச்சு பாசம் தானே காட்டணும். அதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை போதும். என் அக்காவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே. பாசத்தை பங்கு போட்டா சந்தோஷம் கூடன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாசத்தை திருடி இருக்கீங்க. இந்த அதிர்ச்சி என்னாலேயே தாங்கிக்க முடியல. கீதா எப்படி தாங்கிக்குவான்? உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. இது பாரு, உன் ஆத்திர தீர வரைக்கும் எங்களை திட்டிக்கோ, இல்ல 2 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுமா. தொடாதீங்க. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? சீதா, போங்க இங்க இருந்து. செல்வி, செல்வி. ஏம்மா செல்வி கூப்பிடுற? அவ வீட்ல இல்லையே, துர்காவோட மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. ஏதாவது உனக்கு சாப்பிடறதுக்கு வேணுமா? நான் டிஃபன் பண்ணி கொண்டு வரட்டுமா இல்ல காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்புறம் எதுக்கு செல்வி கூப்பிட்ட? ஏதாவது லைட்டா சாப்பிடலாம், அதான் கொண்டு வர சொல்லதான் செல்விய சரி, கூப்பிட்டேன். நான் போய் பண்ணி கொண்டு இருங்க. துர்கா வேற வீட்ல இல்லைன்னு சொன்னீங்களா? எனக்கு வேற ஒரு யோசனை தோணுச்சு. என்ன யோசனை? சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டதுதான். அப்பா நல்லவரா கெட்டவரா? ஏம்மா, இதையே தான் நீ அப்பவும் கேட்ட, இப்பவும் கேக்குற. என்ன திடீர்னு உங்க அப்பா மேல உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? எல்லாம் காரணமாதான். என்ன காரணம்? நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. எங்க கூப்பிடுற? வாங்க சொல்றேன். ஐயோ, போங்க. என்ன எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்த? துர்காவை பத்தின மர்மம் மட்டும் இல்ல, அப்பாவை பத்தின உண்மையும் இங்கதான் மறைஞ்சிருக்கு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல மேகலா. இருங்கம்மா. எங்க காணோம்? இங்க தானே இருந்துச்சு. இருங்க. இங்க என்னம்மா தேடுற? அப்பாவோட போட்டோமா?
அப்பாவோட போட்டோவா? ஆமாம்மா, இங்க நான் டைரியை தேடும் போதுதான் அந்த போட்டோவை பார்த்தேன். அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு தான் துர்கா ரொம்ப நேரமா கதவை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்திருந்தா. ஏம்மா, அப்படி என்னதாம்மா இருக்கு அந்த போட்டோல? அப்பா கூட ஒரு லேடி நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு, கழுத்துல நகை போட்டுக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு ஜோடியா நின்னுட்டு இருந்தாங்க. ஏமா, அந்த போட்டோவை பத்தியோ அந்த லேடிய பத்தியோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீ சொல்றது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. அந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இருங்க.